கும்ப ராசியை பொறுத்தளவுக்கு கடந்த காலங்களில் அல்லல் பட்டு அலங்கோலப்பட்டு நொந்து போய் எந்த வகையில் பார்த்தாலும் தேவையில்லாத அவமானம் இருந்தது அப்படிங்கிறது உண்மையான விஷயம்தான். அந்த வெகுமானமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையுது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். கடந்த காலங்களில் ஒரு சில விஷயங்களில் இழந்திருப்பீங்க இல்லையா, அந்த இழந்த விஷயங்களை திரும்ப கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். தன பண வருமானங்களுக்கு பஞ்சமே இருக்காது. பிள்ளைகள் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், அதாவது வருட தேவதை, தின தேவதை, மாத தேவதை சம்பந்தப்பட்ட பிரசன்னப்படி பொதுவாகவே கும்பம் ராசியை சேர்ந்தவங்க லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ரிஷப லக்னம், கும்பம் ராசி, சதயம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பராபவ வருட தமிழ் புத்தாண்டு உதயமாகுது. அதாவது மங்கள நாளாகிய செவ்வாய்க்கிழமை நாளில் பரிவர்த்தனா யோகத்தோடும் 90 விதமான சுப முகூர்த்தங்களோடும் பராபவ வருட தமிழ் புத்தாண்டு உதயமாகுது. இந்த தமிழ் புத்தாண்டு உதயமாகக்கூடிய உதயாதி நாளிகை வினாளிகையில் கிரக கோச்சாரங்களை கணிச்சு பார்க்கும் பொழுது கும்பம் ராசியை பொறுத்தளவுக்கு, அதாவது எந்த மாதிரியான நன்மை அப்படிங்கிற விஷயத்தை திரும்ப திரும்ப கணிக்கும் பொழுது மற்றவங்க திரும்பி பார்க்குற மாதிரியான அல்லது திருப்தியான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய அளவுக்கு கும்ப ராசிக்கு புத்தாண்டு அமையும். கும்ப ராசியை பொறுத்தளவுக்கு கடந்த காலங்களில் அல்லல் பட்டு அலங்கோலப்பட்டு நொந்து போய் எந்த வகையில் பார்த்தாலும் தேவையில்லாத அவமானம் இருந்தது அப்படிங்கிறது உண்மையான விஷயம்தான். தன்னுடைய வாழ்க்கையில் நம்ம நல்லவனாக இருந்து கூட அவமானப்படுறது, அந்த மாதிரி அவமானத்தை சந்திச்ச நீங்கள் உண்மையாலுமே ஒரு மனுஷன் நல்லவராக இருந்து அவர் உண்மையான வெகுமானமான வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய வாழ்க்கையில் அவமானம் வந்தது அப்படின்னா அவமானப்பட்ட அந்த மனுஷனுக்கு வெகுமானமான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. அந்த வெகுமானமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையுது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். தமிழ் புத்தாண்டு உதயமாகக்கூடிய நாளிகை வினாளிகை நேரத்தில், அதாவது சூரிய பகவான் காரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய 3ஆவது இடத்துல இருக்கிறது மிக மிக சிறப்பு. பொதுவாகவே பாப கிரகங்கள் 3ஆம் இடத்துல இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் அப்படின்னு, சோக வாழ்வு இல்லாமல் லாப வாழ்வு கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. அந்த வகையில் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கும். அரசாங்க வகையில் அனுகூலம் கிடைக்கக்கூடிய அல்லது ஆதாயம் கிடைக்கக்கூடிய, அரசாங்க வகையில் பார்த்திங்கன்னா ஒரு சில நல்ல விஷயங்கள் நடந்தேறக்கூடிய, அரசாங்க வங்கிகளில் கடன் உதவி கிடைக்கக்கூடிய, கட்டப்போகிற, அதாவது கட்டின வீட்டுக்கு அப்படிங்கிறத விட கட்ட போகிற வீட்டுக்கு பிளான் அப்ரூவல், அதாவது கட்டிட வரிவிட சம்மந்தப்பட்ட ஒப்புதல் கிடைக்கக்கூடிய, கட்டி முடிக்கப்பட்ட வீட்டுக்கு மின் இணைப்பு கிடைக்கக்கூடிய, கட்டி முடிக்கப்பட்ட வீட்டுக்கு குடிநீர் இணைப்பு கிடைக்கக்கூடிய, இதுவெல்லாம் சகாயமாக கிடைக்கக்கூடிய சந்தோஷமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது. கடந்த காலங்களில் ஒரு சில விஷயங்களில் இழந்திருப்பீங்க இல்லையா, அந்த இழந்த விஷயங்களை திரும்ப கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை நன்றாகவே சந்திக்கும். கடந்த காலங்களில் இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கும். அதே மாதிரி கடந்த காலங்களில் இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக கொடுக்கும். கடந்த காலங்களில் களவு போன பொருள் அல்லது காணாமல் போன பொருள் ஒன்று திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை இந்த வருஷம் நிச்சயமாகவே கொடுக்கும். காவல்துறையில் உள்ளவர்களுக்கு கணிசமான கௌரவ உயர்வு கிடைக்கும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற முதல் தர அமைப்பில் உள்ளவர்களுக்கு, சிறந்த நிர்வாக சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு சிறந்த பெயர் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்தில் அமையும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக உள்ளூர் அப்படிங்கிறத விட வெளியூர் அல்லது வெளி மாநில சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தொழில் விரிவு ஏற்படுத்தக்கூடிய பாக்கியங்களை இந்த வருஷம் நிச்சயமாகவே கொடுத்துட்ருக்கோம். ஜென்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் சொந்த காரியம் நிறைவேறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. ஜென்ம ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறதுனால இரட்டிப்பு சம்பளத்தோடு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய, இரட்டிப்பு வருமானங்கள் கிடைக்கக்கூடிய, தொழில் ரீதியான வகையில் கடந்த காலங்களில் எவ்வளவு தூரம் நொந்து நூலாகி கவலைப்பட்டீங்களோ அதற்கு மேலே பல மடங்கள் லாபங்கள் கிடைக்கக்கூடிய, கடந்த காலங்களில் தொழில் ஆரம்பித்து வருமானம் இல்லாமல் இருக்கும் பொழுது ஏன் தான் அந்த தொழில் ஆரம்பித்தோமோ, பேசாமல் உத்தியோகமாக போயிட்டுருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா, மதில் மேல் பூனையாக கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா, உங்கள் மனசு கவலைப்பட்டிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் அதே தொழிலில் அதிக ஒப்பந்தம் கிடச்சி பரவாயில்ல, நாம் எடுத்த இந்த முடிவு நல்ல முடிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு
முன் வைத்த காலை பின் வைக்காமல் முன்னேறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். சொந்த பந்தங்க கிட்ட உதவி இல்லாமல் அந்த சொந்த பந்தங்களுக்கு நாம் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது. ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன பண வருமானங்களுக்கு பஞ்சமே இருக்காது. பிள்ளைகள் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பிள்ளைகள் விரும்பிய ஒரு சில விஷயத்தை மிக மிக ஆடம்பரமாக அடிப்படையான விஷயங்களை கூட ஆடம்பரமாக கொடுக்கக்கூடிய வாங்கி கொடுக்கக்கூடிய வல்லமையோடு வருமானம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது. அதே மாதிரி பிள்ளைகள் வகையில் பார்த்திங்கன்னா பெருமிதம் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களில் பெருமையாக சொல்லி கொள்ளக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது. கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு சில செலவு ஏற்பட்டால் கூட அதற்கு மேலே வரவுகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது. கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீண்ட கால கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நிலையான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையும் அப்படிங்கிறது சந்தேகமில்லாத ஒரு சந்தோஷமான விஷயம் வந்துட்டு இருக்குது. பொதுவாகவே இந்த தமிழ் புத்தாண்டில் பார்த்திங்கன்னா எவ்வளவு வருமானம் வந்தாலும் அந்த வருமானத்தில் சேமிப்புன்னு விஷயம் வந்தது அப்படின்னா அதுதான் நமக்கு மிகப்பெரிய வெகுமானம் அப்படிங்கிற விஷயத்தை உணர்த்தக்கூடிய அல்லது உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது. நிகழ்கால தேவைகள் மட்டுமல்லாது எதிர்கால தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு யதார்த்தமான வருமானங்களை பதார்த்தமாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது. 6ஆம் இடத்ததிபதி சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனை அல்லது பெண்கள் பெயரில் தொழில் அல்லது நிறுவனம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு அதிகபட்ச வருமானங்களோடு வெகுமானங்கள் கிடைக்கக்கூடிய, உங்களுடைய தொழில் விரிவுபடுத்தக்கூடிய, உங்களுடைய வியாபாரத்தை அதிகப்படுத்தக்கூடிய, மிகப்பெரிய வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய நல் மார்க்கங்கள். நீங்கள் எந்த இடத்துல தொழில் பண்ணுறீங்களோ, எந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறீங்களோ, எந்த தெருவில் தொழில் வியாபாரம் ஆரம்பிச்சிங்களோ அதே தெருவில் அதே தொழிலை அதே வியாபாரத்தை இன்னொருவர் ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு வருமானம் வருமா அப்படின்னு கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய தொழிலில் போட்டியாக தொழில் வியாபாரம் ஆரம்பித்தா கூட உங்களுக்குன்னு ஒரு பெருமையான வருமானம் கிடைக்கக்கூடிய அருமையான வாடிக்கையாளர் அமையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது. அதாவது தொழில் ரீதியான வகையில் உங்களுக்கு நிகர் நீங்களே என்று பெருமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நிலையான வருமானம் கிடைக்கக்கூடிய அல்லது சுளையான ஒரு வெகுமானம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையும். இந்த தமிழ் புத்தாண்டு கிரக சஞ்சாரப்படி கிரக கோச்சாரப்படி கும்பம் ராசிக்கு இந்த மாதிரியான பலாபலன்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் தமிழ் புத்தாண்டு பிறக்கும் பொழுது கிரக சஞ்சாரம் எந்த மாதிரி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உண்மையான பலன்கள் நிகழ்ச்சியில் சொல்லப்பட்டிருக்குது. இருந்தாலும் இந்த உலகத்தில் நீங்கள் பிறக்கும் பொழுது எந்த மாதிரியான கிரக அமைப்புகள் வந்துகிட்டு இருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி தான் வாழ்வு அமைப்புகள் அமையும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் ஏட்டிக்கு போட்டியாகவோ அல்லது யதார்த்தம் இல்லாதமாகவோ அல்லது பாவ கிரகத்துடைய திசை நடந்திருந்தது அப்படின்னாலோ அல்லது பாபாதிபதிகளுடைய 6, 8, 12 கூடிய திசை நடந்துருந்தது அப்படின்னாலோ ஒரு சில சஞ்சலம், ஒரு சில சங்கடம், ஒரு சில எதிர்மறையான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அந்த மாதிரி உள்ளவங்க ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயத்தை கடைபிடிக்கும் பொழுது அற்புதமான வாழ்வு கிடைக்கும் அப்படிங்கிறது ஆன்மீக விதி. அந்த வகையில் இந்த பராபவ வருட தமிழ் புத்தாண்டு கிரக தேவதை அப்படிங்கிறத விட தமிழ் புத்தாண்டு தேவதை, அதாவது வருட தேவதை, தின தேவதை, மாத தேவதை சம்பந்தப்பட்ட பிரசன்னப்படி பொதுவாகவே கும்பம் ராசியை சேர்ந்தவங்க கோபுர வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதாவது ஆலய வழிபாடு பாவ விமோசனம், கோபுர வழிபாடு கோடி புண்ணியம் அப்படிங்கிறது ஆன்மீக பழமொழி. அந்த மாதிரி நீங்கள் தெய்வ தரிசனம் அல்லது தெய்வ வழிபாடு அப்படிங்கிற விஷயத்துக்கு மேலே எந்த சன்னதிக்கு போகிறீங்களோ அந்த தெய்வ சன்னதியில் இருக்கக்கூடிய கோபுரத்தை பார்த்து வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக ஒரு உன்னதமான விஷயமா இருந்துகிட்டு இருக்கும். கோயிலுக்கு போக நேரம் இல்லாமல் இருந்தால் கூட வழியில் போகும் பொழுது எந்த ஒரு தெய்வ சன்னிதான கோபுரத்தை பார்த்தாலும் அந்த கோபுரத்தை பார்த்து மனசுக்குள்ளே நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் அதாவது எந்த அளவுக்கு நீங்கள் அடிபட்டு மிதிபட்டு இருந்தீங்களோ அதற்கு மேலே நீங்கள் வெளிப்பட்டு வாழக்கூடிய மிகப்பெரிய விவேகமான வளர்ச்சிகளை வெற்றிகரமாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆன்மீக வழிபாடு அமையும். லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.